Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papersல உள்ள numerical problems ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2018 ஜூன் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 54ல் செகண்ட் சப்டிவிஷனில் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, a circular coil of radius 20 cm has 100 turns wire and it carries a current of 5 ampere. Find the magnetic induction at a point along its axis at a distance of 20 cm from the center of the coil. This is a given problem. In the problem unit 3 magnetism and magnetic effects of electric current ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, let us assume that this is a circular coil. இந்த சர்க்குலர் காயிலில் 100 டர்ன்ஸ் இருக்குது. இந்த சர்க்குலர் காயிலினுடைய ரேடியஸ் 20 சென்டிமீட்டர். இது சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயில். இந்த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயிலில் இருந்து இங்கே Pங்கிற பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். லெட் அஸ் கன்சிடர் a point P. It is at a distance 20 சென்டிமீட்டர். இந்த சர்க்குலர் காயில் வழியாக 5 ஆம்பியர் கரண்ட் போகும்போது இந்த Pங்கிற பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் P which is at a distance 20 centimeter from the center of the circular coil which is having 100 turns. This is a given problem. ஸோ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, n is equal to 100. நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 20 சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். 20 × 10⁻² மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, I is equal to 5 ஆம்பியர். நெக்ஸ்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் P ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயில், அதை வந்து Z அப்படின்னு எடுத்துக்குவோம். This is equal to 20 centimeter and this is equal to 20 into மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா 10⁻² மீட்டர். So these are the data given to us. என்ன கேட்டிருக்காங்க, magnetic induction or the magnetic field at P. So the magnetic induction at P is given by the formula B is equal to μ0 n I/2 into R square divided by R square plus Z square whole to the power 3/2. So this is the formula we have to use to find the value of B. இங்கே μ0ங்கிறது magnetic permeability. இதனுடைய வேல்யூ 4π × 10⁻⁷. n is the number of turns வந்து கொடுத்துருக்காங்க. I is the current I is equal to 5 ampere. R is the radius of the circular coil, that is 20 × 10⁻² meter. Zங்கிறது distance of the point, it is 20 × 10⁻² meter. ஸோ இந்த எல்லா வேல்யூஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we can find the value of B. So B is equal to, let us substitute all the values, 4π × 10⁻⁷ into 100 into 5 divided by 2 into R is 20 × 10⁻² whole square divided by 20 × 10⁻² square plus 20 × 10⁻² square whole to the power 3/2. இங்கே வந்து ஆரோடைய வேல்யூவும் 20, இசட்டோடைய வேல்யூவும் 20. ஸோ இந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை கால்குலேட் பண்ணோம்னா we will get the value as B is equal to 5.6 × 10⁻⁴ Tesla. So this is a magnetic induction at the point P from the circular coil. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.